வணக்கம். இந்த வீடியோல பேப்பரை வச்சு ஈஸியா ஒரு ஃப்ளவர் பாஸ்கெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஏதாவது 2 கலர் பேப்பர். நான் yellow and orange எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கலர்ல ரவுண்டா சர்க்கிளா 9 சென்டிமீட்டரும் அதுக்கப்புறமா நீளமா 2 சென்டிமீட்டர் பை 12 சென்டிமீட்டர் 10 ஸ்ட்ரிப்ஸும் கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சர்க்கிளை வச்சுட்டு இந்த ஸ்ட்ரிப்ஸ்ல ஒரு எண்டில் மட்டும் க்ளூ போட்டு இந்த சைடு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி 2 ஸ்ட்ரிப்பை ஒட்டிக்கணும். கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் வர மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ மீதி நம்மளுக்கு 8 ஸ்ட்ரிப் இருக்கும். இதை இந்த சைடுனாலும் அந்த சைடுனாலும் நம்ம பிரித்து ஒட்டணும். நம்ம ஒட்டும் போது ஒவ்வொரு ஸ்ட்ரிப்புக்கும் இடையில கரெக்டான அளவு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதே இடத்துல வச்சு கொஞ்சமாக க்ளூ போட்டு அப்படியே ஒட்டிடணும். இது நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். சிங்கிள் கலரோட டபுள் கலரில் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இதே மாதிரியே அந்த சைடு திருப்பி மீதி உள்ள 4 ஸ்ட்ரிப்பையும் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்போ ஒட்டின பகுதி கீழ் பக்கமாக வர மாதிரி இப்படி திருப்பிட்டு இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பையும் அந்த சர்க்கிளோட அந்த கார்னரில் வர மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். அப்போ தான் அது ஸ்டிஃபாக நிற்கும். நீங்கள் எடுக்கிற பேப்பர் ரொம்ப லேசான பேப்பராக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிறத எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த 10 ஸ்ட்ரிப்பையும் இப்படி நல்லா இப்படி மடித்து விட்டுருங்க. இதுக்கப்புறமா எல்லோ கலர் ஸ்ட்ரிப் 4 ஸ்ட்ரிப் வேணும். அதோட சைஸ் 2 சென்டிமீட்டர் பை 30 சென்டிமீட்டர். இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பையும் நம்ம இப்படி சர்க்கிளாக ஒரு ரிங் மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். ஒரு ஓரத்தில் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இன்னொரு ஓரத்தை கொண்டு அந்த ஓரத்தோட ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ரிங் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி 4ஐயும் ஒட்டியாச்சு. இப்போ நடுவில் இருக்கிறத எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று விட்டு ஒன்று ஒரு ஸ்ட்ரிப்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிப்பு வெளியில் விட்டணும். அடுத்து உள்ள இந்த மாதிரி 5 ஸ்ட்ரிப்பையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு நம்ம ரிங் மாதிரி செஞ்சு வச்சுருக்க எல்லோ கலர் ஸ்ட்ரிப்பை உள்ளே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 5 இது எல்லோ கலர் ஸ்ட்ரிப்புக்குள்ளே இருக்கும், 5 இது வெளியில் இருக்கும். இப்போ வெளியில் இருக்கிற ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரிப்பில் கொஞ்சமாக க்ளூ போட்டு இப்படி எல்லோ கலர் ஸ்ட்ரிப்போட ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி ஒட்டிக்கணும். இதே மாதிரி சுற்றி இருக்கிற 5க்கும் நம்ம ஒட்டணும். கடைசி ஸ்ட்ரிப்பையும் ஒட்ட போகிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா வெளியில் இருக்கிற 5ஐயும் நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டு உள்ளே இருக்கிற 5ஐயும் நம்ம வெளியில் எடுத்துட்டு இப்போ வெளியில் ஒட்டணும் இல்லையா, அந்த 5ஐயும் உள்ளே கொண்டு அந்த எல்லோ கலர் ரிங்குள்ளே விடணும். அதுக்கப்புறம் வெளியில் 5 ஸ்ட்ரிப் நீட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அதை முன்னாடி ஸ்டெப்பில் நம்ம பண்ண மாதிரியே கொஞ்சமாக க்ளூ போட்டு அந்த எல்லோ கலர் ஸ்ட்ரிப்போட ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி ஒட்டிடணும். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு எந்த 5 உள்ளே விடுறோமோ அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த 5 உள்ளே விடணும். இந்த மாதிரி ஆப்போசிட் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வீவிங் மெத்தடில் நம்ம பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இது 5ஐயும் ஒட்டியாச்சு. அதுக்கு அடுத்து எது வெளியில் இருக்கோ அந்த 5 ஸ்ட்ரிப்பையும் இப்படி மொத்தமாக சேர்த்து உள்ளே கொண்டு அடுத்த எல்லோ கலர் ரிங்கை அதுக்குள்ளே விட்டுறணும். அதே ஸ்டெப் தான் மறுபடியும் வெளியில் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டிடணும். இந்த பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி. இனி கடைசி ரவுண்டு ஒட்ட போகிறோம். அதே மாதிரி வெளியில் உள்ள 5 ஸ்ட்ரிப்பையும் உள்ளே கொண்டு இந்த ரிங்குள்ளே விட்டுட்டு கடைசி ரவுண்டையும் அதே மாதிரி எதெல்லாம் வெளியில் இருக்கோ அந்த ஸ்ட்ரிப்பில் கொஞ்சமாக க்ளூ போட்டு அந்த எல்லோ ஸ்ட்ரிப்போட ஒட்டிடணும். ஒவ்வொரு ரவுண்டில் இந்த மாதிரி ஒட்டும் போது நம்மளுக்கு கரெக்டாக அது பொசிஷனாக நிற்கும். அடுத்தடுத்த ரவுண்ட் நம்ம பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
இதெல்லாம் ஒட்டினதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வெளியில எல்லா ஸ்ட்ரிப்புமே மேலே நீட்டிட்டு இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ உள் பக்கமா மடிச்சு விடணும். ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கிற ஸ்ட்ரிப் எல்லாம் உள் பக்கமா மடிச்சு விட்டுட்டு உள்ளே இருக்கும் இல்லையா அந்த ஸ்ட்ரிப்ல எல்லாம் கொஞ்சமா உள் பக்கமா க்ளூ போட்டு அந்த எல்லோ ஸ்ட்ரிப்போட ஒட்டிடணும். அப்பதான் நம்ம உள்ள மடிச்சு விடும்போது தனியா அது தெரியாம இருக்கும். ஒட்டினதுக்கு அப்புறமா மறுபடியும் இது இந்த அஞ்சையுமே உள் பக்கமா மடிச்சிடணும். இது ஃபுல்லா மடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இது எல்லாத்தையுமே க்ளூ போட்டு ஒட்டணும். இந்த மடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு உள் பகுதியில கொஞ்சம் கொஞ்சமா க்ளூ போட்டு ஒட்டிக்கணும். ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு நீட்டா இருக்கும் ஃபினிஷிங். இப்போ இது ஃபுல்லா ஆல்மோஸ்ட் ஒட்டியாச்சு. இன்னும் 1 2 மட்டும் இருக்கு. எல்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி நம்ம வைக்கணும். அதுக்காக அதே மாதிரி 2 சென்டிமீட்டர் பை 22 சென்டிமீட்டருக்கு எல்லோ கலர்ல நான் எடுத்திருக்கேன். நீங்க ஆரஞ்சு கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அது 2 எண்ட்லையும் க்ளூ போட்டு நல்லா ஒட்டியாச்சு. இப்போ பாஸ்கெட் வந்து ஃபினிஷ் ஆயாச்சு. இதுக்கு கொஞ்சம் நம்ம டெக்கரேட் பண்றதுக்காக ஃபிளாட் பேக்கா இருக்கிற மாதிரி பாதியா கட் பண்ண முத்துக்கள் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த ஆரஞ்சு கலர் ஸ்கொயர்ஸ்ல எல்லாத்துலயும் க்ளூ போட்டு அங்கங்க அப்படியே ஒட்டிக்கலாம். இந்த டெக்கரேஷன்லாம் உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்க எந்த மாதிரி வேணாலும் நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லா ஒட்டிட்டேன். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இப்போ மேலே வந்து சின்னதா ஒரு போ மாதிரி பண்றதுக்கு ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரிப் 2 சென்டிமீட்டர் பை 12 சென்டிமீட்டர் எடுத்து அதை 2ஆ கட் பண்ணிட்டு ஒவ்வொரு பாதியும் கொஞ்சமா ஒரு ஓரத்துல க்ளூ போட்டு இப்படி ஒரு லூப் மாதிரி மடிச்சு ஒட்டிக்கணும். அதே மாதிரி இந்த பாதியும் இப்படி ஒட்டிட்டு இது ரெண்டையும் இந்த மாதிரி ஒன்று மேல ஒன்று கிராஸா வச்சு ஒட்டணும்னா நம்மளுக்கு ஒரு போ மாதிரி கிடைக்கும். இதை வந்து இந்த ஓரத்துல இந்த கைப்பிடி மாதிரி இருக்கு இல்லையா அதுல ஒரு ஓரத்துல வந்து இப்படி கிராஸா ஒட்டிட்டோம்னா அழகா இருக்கும். இப்போ இதுக்கு நடுவுலையும் ஒரே ஒரு அந்த கட் பண்ண பேர்ல வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஸோ இந்த போ வந்து நான் கொஞ்சமாக சிசர்ஸ் வச்சு 2 கார்னர்லேயும் இப்படி கட் பண்ணி விட்டுறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளவர் பேப்பர் பாஸ்கெட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நான் 1.5 சென்டிமீட்டர் பை 24 சென்டிமீட்டர் அந்த மாதிரி பேப்பரை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 10 எடுத்துக்கணும். அதில் வந்து 8 மட்டும் தனியாக எடுத்து இப்படி பாதியாக மடிச்சுக்கணும். நம்மளுக்கு அந்த சென்டர் பாயிண்ட் வந்து தெரியணும். அதுக்காக இந்த பாதியாக மடிச்சுட்டு 1 எடுத்து அந்த மடிப்பில் வந்து கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து இப்படி ப்ளஸ் மாதிரி ஒட்டிக்கணும். ஒவ்வொரு தடவை ஒட்டும் போதும் அந்த மடிப்பு நடு பகுதி இருக்கு இல்லையா அதுதான் நம்ம ஒட்டணும். அடுத்து அதுக்கு மேலே க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி கிராஸா அடுத்த ஸ்ட்ரிப் போட்டிக்கலாம். இது வந்து டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியாக பண்ணக்கூடியது. இந்த மாதிரி கிராஸா வச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு கேப்புக்கும் நடுவுலையும் ஒட்ட போறோம். நம்ம கொஞ்சமா க்ளூ போட்டாலே போதும், ஈஸியா ஒட்டிக்கும். கரெக்டா அந்த சென்டர்ல பார்த்து ஒட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப கடைசியா உள்ளதையும் ஒட்டிடலாம். நல்லா ஒட்டி அழுத்தி விடுங்க. நல்லா ஒட்டிக்கும் அதுவே. இப்போ தனியா 2 எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுல 1 எடுத்து ஒரு ஓரத்துல கொஞ்சமா க்ளூ போட்டுட்டு இப்படி ஒரு ரிங் மாதிரி இப்படி மடிச்சு இப்படி ஒட்டிக்கணும்.
இதுதான் பாஸ்கெட்டோட மேல் பகுதியா வரப்போகுது இந்த ரிங்கு. இப்போ இந்த ரிங்ல வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிப் எல்லாம் கொண்டு வந்து ஒட்ட போறோம். அதனால எல்லாத்துலயும் சுத்தி அதோட எண்டுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ளூ போட்டுக்கலாம். நிறைய தேவையில்லை, கொஞ்சமா போட்டா போதும். இந்த ரிங் மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அதோட விளிம்புல இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிப்போட எண்டுலையும் க்ளூ போட்டிருக்கோம் இல்லையா, அதை கொண்டு வந்து ஒட்டணும். ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்டா ஒட்டிட்டு கரெக்டா எக்ஸாக்டா ஆப்போசிட்டா பார்த்து ஒட்டுங்க. அதுக்கடுத்து இந்த சைடு உள்ளது இந்த மாதிரி ஒட்டிட்டு இடையில உள்ள கேப்ல மீதி உள்ளதெல்லாம் அப்படியே ஒட்டணும். கரெக்டான இடத்துல ஒட்டணும், அப்பதான் எல்லாத்துக்குமே இடம் இருக்கும் ஒட்டுறதுக்கு. இந்த மாதிரி ஒட்டி ஒரு 2 செகண்ட் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அதுவே நல்லா க்ளூ ஆயிக்கும். அதுக்கடுத்து இந்த சைடு உள்ள கேப்ல உள்ளதை ஒட்டிக்கலாம். ரொம்ப ஈஸி, இது குழந்தைங்க கூட ஈஸியா பண்ணிடுவாங்க. சுத்தி எல்லாத்தையுமே நம்ம ஒட்டி முடிச்சிட வேண்டியதான். இது வந்து நீங்க மல்டி கலர்ல கூட பண்ணலாம், இல்ல டபுள் கலர்ஸ்ல பண்ணலாம், ரொம்ப அழகா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி நம்ம வைக்கணும். அதுக்கு தனியாக ஒரு 2 ஸ்ட்ரிப்பில் ஒன்று வந்து நம்ம மேலே ஒட்டிட்டோம், இன்னொன்று இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அதோட 2 சைடும் இப்படி கொஞ்சம் க்ளூ போட்டு இப்படி ஒட்டணும். இதை வந்து இதோட உள் பகுதியில் நல்லா ஒட்டிக்கோங்க. கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். ஒட்டும் போது அந்த சைடு ஒட்டுறதுக்கு கரெக்டா ஆப்போசிட்டா இந்த சைடு ஒட்டணும். அவ்வளவுதான். இப்போ இதுக்கு வந்து சும்மா ஒரு ஃப்ளவர் ஷேப்ல உள்ள ஒரு ஸ்டோன்ஸ் மாதிரி ஒட்ட போறேன். அதோட மேல் பகுதி சுத்தி ஒவ்வொரு ஸ்ட்ரிப்புக்கும் மேலேயும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டினோம்னா அழகா இருக்கும். சுத்தி ஒட்டிக்கலாம் இதே மாதிரி. நான் ஃபுல்லா ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்குள்ள வந்து நீங்க ஏதாவது எலக்ட்ரிக் டீ லைட்ஸோ இல்ல வேற ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸா நீங்க வச்சு இதுக்குள்ள டிஸ்ப்ளே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிற பேப்பரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் பை 18 சென்டிமீட்டர் இந்த மாதிரி எடுத்துட்டு மேலே வந்து 18 சென்டிமீட்டரை 3 பாதியாக பிரிச்சுக்கணும். அதாவது 6 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் இருக்கிறதுனால அதை 5 சென்டிமீட்டராக மார்க் பண்ணி லைன் போட்டுக்க போகிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து 9 பகுதிகளாக இது கிடைக்கும். ஒவ்வொரு பார்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் பை 6 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ இந்த 4 ஓரத்தில் உள்ளதை 2 சென்டிமீட்டராக மார்க் பண்ணிக்க போகிறேன். 4 கார்னரில் உள்ள அந்த பகுதிகளையும் 2 சென்டிமீட்டராக மார்க் பண்ணி கோடு போட்டுக்க போகிறேன். இப்போ இந்த லைன் போட்டிருக்கிறத கட் பண்ணிக்கணும். நடுவில் இருந்து இந்த மாதிரி லைனாக போட்டிருக்கோம் இல்லையா, 4 ஓரங்கள்லையும் லைன் போட்டிருக்கிறத கட் பண்ணிக்கணும்.
எப்பவுமே இந்த மாதிரி பாஸ்கெட்லாம் பண்ணும்போது ரொம்ப தின்னான பேப்பரா இல்லாம கொஞ்சம் திக்கான பேப்பர்ல எடுத்து பண்ணீங்கன்னா அது முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப அழகாவும் இருக்கும். அதுக்குள்ள ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துல இதை பண்ணிடலாம். நம்ம கரெக்டான இந்த மெஷர்மெண்ட் மட்டும் மார்க் பண்ணி லைன் போட்டுட்டோம்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நடுவில் இருக்கு இல்லையா, மேலேயும் கீழேயும் ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். ஸோ 3 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இந்த கார்னர் அந்த பார்ட்டோட ஒரு கார்னர்ல இருந்து இப்படி கிராஸ் அப்படி லைன் போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கலாம். இதை வந்து அந்த ட்ரையாங்கிளை விட்டுட்டு அந்த சுத்தி இருக்கிற அந்த பகுதியை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துடணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது கட் பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் இப்படி நல்லா மடிச்சு அழுத்தி விடுங்க. அந்த மடிப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா இந்த சைடு உள்ள அந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஃபுல்லாக வந்து ஓரத்தில் மட்டும் க்ளூ போட்டுக்கணும். ஸோ இதை உள்ள இருக்கிற அந்த குட்டி பீஸ்லேருந்து ஒட்டிட்டு வரணும். அதை எடுத்து இப்படி மேலே அந்த ட்ரையாங்கிளோட மேலே ஒட்டிடணும். இப்படி கிராஸாக அப்படி கொண்டு வந்து ஒட்டிட்டு அதுக்கு அடுத்து உள்ள ரெண்டையும் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒட்டிடுங்க. அதுக்கடுத்து வெளிப்பக்கமாக உள்ளதை இப்படி கீழே கொண்டு வந்து அப்படி ஒட்டும் போது நம்மளுக்கு அழகாக ஒரு ஷேப் மாதிரி கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. பாருங்க, இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி இந்த சைடும் அதோட ஓரங்களில் க்ளூ போட்டுட்டு ஒட்டிட வேண்டியதுதான். அந்த சைடு எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி ஆர்டரில் ஒட்டணும். ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறத இப்படி மேல் நோக்கி ஒட்டிக்கணும். அதுக்கு அடுத்து உள்ளதை இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒட்டிக்கணும். அடுத்து வெளிப்புறமா உள்ளதை லைட்டாக அப்படி கீழ் நோக்கி இப்படி ஒட்டிட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு ஒரு பாஸ்கெட் ரெடி ஆயிரும். இப்படி இருக்கு பாருங்க. நல்லா பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரிப்பு ஹேண்டிலுக்கு வந்து 2 சென்டிமீட்டர் பை 20 சென்டிமீட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் லைட்டு ப்ளூவாக இருக்கிறதுனால டார்க் ப்ளூவில் எடுத்திருக்கேன், கான்ட்ராஸ்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் அதே கலர் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இந்த பாஸ்கெட்டுக்கு வந்து நம்ம இந்த ஹேண்டிலை வந்து வெளிப்புறமாக ஒட்ட போகிறோம். 2 சைடும் க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒட்டிடலாம். அவ்வளோதான், பாஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக ஆக்குறதுக்காக நான் இந்த சாட்டின் ரிப்பன், ஆர்கான்சா ரிப்பனில் பண்ண மாதிரி சின்ன ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது, அதை ஒட்ட போகிறேன் 2 சைடும். அப்புறம் இந்த ஹேண்டிலோட ஒரு ஓரத்தில் குட்டியாக ஒரு போ ஒட்ட போகிறேன் கிராஸாக. இதுவும் சாட்டின் ரிப்பனில் பண்ண ஒரு சின்ன போ தான். நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்டோன்ஸோ இல்லை அப்படியே கூட நீங்கள் விட்டுறலாம். எவ்வளோ க்யூட்டாக, எவ்வளோ சிம்பிளாக ஒரு பேப்பர் பாஸ்கெட் பண்ணோன்னு பார்த்தீங்களா? நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.